அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெருசாக சண்டை போட்டு நமக்கு அப்படியே எகெயின்ஸ்டாக இருப்பாங்க ஒருத்தங்க. அவங்கள வந்து நம்ம வாழ்க்கையில் நேர்லேயே பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம். அவங்க கனவுல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஏதோ ஒரு சதி தீட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி அவங்கள மட்டும் நம்ம கனவுல பார்த்துட்டோன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம வந்து பெரிய அளவுக்கு போய் அந்த டைமில் போய் நம்ம பிரச்சனை பண்ணிக்கூடாது. கனவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் முதல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளைக்கு அந்த கனவோடைய அந்த பாதிப்பு இருக்கும். அதிகபட்சம்னா 7 நாள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதை மாறிக்கும். அந்த 7 நாளுக்குள்ளே அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதோ இல்லை அவங்கள பார்க்குறதோ அவங்களுக்கு எதிராக போய் யார்கிட்டையாவது நம்ம ஏதாவது சொல்கிறதோ இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவன் நம்மளை சாய்க்கிறதுக்காக அவன் நம்மகிட்ட சண்டை போடுறதுக்காக ஒரு திட்டம் தீட்டி வச்சுருக்கான். நாமளாக போய் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் இந்த எதிரியை மட்டும் கனவுல பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம எச்சரிக்கையாக நம்ம அவங்கள பற்றி பேசாமல் அவங்க இடத்துக்கு போகாமல் அவங்க அந்த பக்கம் வந்தால் நம்ம இந்த பக்கம் பூந்து போய் நம்ம அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோன்னா நமக்கு அவங்களால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.